வணக்கம், வெல்கம் டு ஜெயாஸ் கிச்சன். நம்ம இன்னைக்கு ஜெயாஸ் கிச்சனில் கிருஷ்ண ஜெயந்திக்கு செய்ய வேண்டிய சீடை, உப்பு சீடையும் வெள்ளை சீடையும் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. இதை பாருங்க, நங்குன்னு சத்தம் கேட்குது பாருங்க, அந்த மாதிரி தான் இருக்கணும். இது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. உப்பு சீடைக்கு நான் இது வந்து ஒரு 1/4 கிலோ அரிசி, இந்த ஒரு ஆழாக்கு வந்து 1/4 கிலோங்க. இது நிறைய எடுத்தோம்னா 1/4 கிலோ அரிசி. நான் இது ஒரு ஆழாக்கு எடுத்துக்கிறேன். உப்பு சீடை வெள்ளை சீடை ரெண்டுத்தையுமே செய்யறதுக்கு. இது வந்து மாவு பச்சரிசி. இந்த மாதிரி மாவு பச்சரிசியில் தான் மாவு நிறைய காணும். இந்த மாதிரி அரிசியை வாங்கி நல்லா 3 முறை கழுவிட்டு 2 மணி நேரம் ஊற வைக்கணும். ஊற வச்சுக்கலாம். நம்ம கழுவிட்டு அரிசியை கழுவிட்டு வந்துட்டோம். இப்போ ஒரு தண்ணியை ஊற்றி 2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். அரிசி ஒரு 2 மணி நேரம் மேலேயும் ஊறிடுது. இப்போ நம்ம இந்த தண்ணியை வடிகட்டி இருத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு வடிகட்டியில் இருத்துக்கணும். இந்த மாதிரி கொட்டி இருத்துக்கலாம் தண்ணியை ஃபுல்லாக. காய வைக்கக்கூடாது, வெயிலெல்லாம் காய வைக்கக்கூடாது, உணர்த்தி தான் எடுக்கணும். இந்த இடியாப்ப மாவு, கொழுக்கட்டை மாவு செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி தான். இந்த மாதிரி ஒரு காட்டன் துணி எடுத்துங்க. காட்டன் துணியில் இல்லைன்னா கிச்சன் டவல் இருந்தாலும் சேர்த்து போட்டுக்கலாம். அதில் இதில் கொட்டிடலாம். எல்லாத்தையும் கொட்டி நல்லா பரப்பி விட்டுடலாம். ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷத்துலேயே இது உணர்ந்துடும். இந்த ஃபேன் காற்றுல வச்சோம்னா நல்லா உணர்ந்துடுது. குடித்தோம்னா கையில் ஒட்டணும், ஆனால் உழணும் கீழே. இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ இதை மிக்ஸி ஜாரில் கொட்டிக்கலாம். மாவை அரைச்சிட்டு வந்துடுவோம். இந்த மாதிரி தான் இருக்கும் மாவு. இந்த மாவை அப்படியே போடக்கூடாது. ஒரு சல்லடையை வச்சு, இந்த மாதிரி நைஸ் சல்லடை, அந்த சல்லடையை வச்சு நம்ம இது சல்லடையில் சேர்த்துக்கலாம். ஏன்னா இதில் குருணெல்லாம் இருக்கும், அதனால தான் நம்ம சலிக்கிறோம். ஏன்னா மிக்சியில் அரைக்கும்போது சைடில் எங்கேயாவது தட்டுப்பட்டு அரிசி குருணையாக இருக்கும். அந்த குருணை இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் சல்லடையை வச்சு சலிக்கிறோம். நம்ம மாவை சலிச்சிட்டோம். இந்த அளவுக்கு தான் குருணை இருந்தது. இதை வந்து நம்ம இதில் வேறு எறும்பு போட்டுக்கலாம். அதை கொஞ்சமாக இருக்குது. இந்த மாவை நம்ம வறுத்து எடுத்துக்கணும். அடுப்பில் இந்த மாதிரி பெரிய வானலாக வச்சுங்க. அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். மாவை கைவிடாமல் கிண்டணும். இப்போ இது எப்படி இருக்குது? இந்த மாதிரி ஒரு ஈரமாக ஒரு மாதிரி மொத்தையாக போய் விழுது பார்த்தீங்களா? இது மாறும், வறுபடும் போது மாறும். இப்போ மாவை வந்து நம்ம இப்படி போட்டோம்னா அப்படியே மொத்தையாக போய் விழுது பாருங்க. அந்த மாதிரி இல்லாமல் வறுபட்டுதுன்னா திருத்திரியாக அப்படியே பவுட்ரு மாதிரி குட்டும், மணல் மாதிரி ஆகிடும். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு தான் செய்யணும், இல்லாட்டி தான் தீஞ்சு போயிடும். ஒரு சைடில் தீஞ்சு போயிடும். மாவு வேகிறதும் வாசனையும் வரும். வறுபட வானல் தெரியுது பாருங்க. அதுக்கு முன்னாடி தெரியல, இப்போ அடியில் இருக்கிற வானல் அடிப்பகுதி தெரியுது பாருங்க. சாதாரணமாக சீடை வீட்டில் செய்து சாப்பிட்றதுண்டா நம்ம கடையில் விற்கிற கொழுக்கட்டை மாவு, இடியாப்ப மாவு வாங்கி செய்துக்கலாம். அதையும் வாங்கி வறுத்துட்டு சலிச்சுட்டு செய்துக்க வேண்டியதுதான். இது நம்ம ட்ரெடிஷ்னலாக நம்ம நைவேத்தியம் பண்ணணும்னா இந்த மாதிரி செய்கிறது தான் ரொம்ப நல்லது. பாருங்க, அப்படியே வருது. சிலது வந்து உருட்டெல்லாம் உருட்டிட்டு வருது. அதை ஆற வச்சு மறுபடியும் இதை சலிக்கணும். மாவு இப்போல்லாம் வெந்து மாவு அப்படியே மணலாக திரியாக வருது பாருங்க. முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் பாருங்க வறுபட்டு வருது மாவு. இப்போ நல்லா வெந்து வந்துடுது. இப்போ எப்படி பதம் பார்க்கணுன்னா, இது இப்படி சலக்கு போய் விழும். இப்போ பாருங்க, அப்படியே இப்படி கரெக்டாக அப்படியே சலக்கு மணல் மாதிரி போய் விழுது. அப்படி அதுக்கும் இல்லை தெரியலன்னா பாருங்க, கோல மாவு மாதிரியே வருது பாருங்க. இந்த மாதிரி வந்ததுன்னா மாவு ரெடி ஆகிடுதுன்னு அர்த்தம். இப்போ இந்த உருட்டுலாம் மறுபடியும் சலிக்கணுன்றவங்க சலிச்சிங்க. அப்படி இல்லைன்னா இதை ஆற வச்சு மிக்சியில் ஒரு ஓட்டிட்டோம்னா அந்த குருணையெல்லாம் எதுவும் இருக்காது. இப்போ மறுபடியும் உருட்டெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இது இருக்காது. இப்போ மாவு கரெக்டாக பதம் வந்துடுச்சு. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு மாவை ஆற வச்சுக்கலாம். இந்த ஆற வச்சுட்டு சலிச்சுக்கலாம். அடுப்பை ஆன் பண்ணிக்குவோம். நான் வந்து 1 கப்பு உளுந்து எடுத்து வறுத்துக்க போகிறேன். இதை வந்து நல்லா தொடச்சிட்டு வறுத்துக்கலாம்.
நல்லா செவ்வற வறுக்கணும். அடுப்பை வந்து ஃபுல் தீயில் வைக்காமல் செவ்வற வறுத்துட்டு அரைச்சி சளிச்சு எடுத்துக்கணும். உளுந்து முன்னே இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் பாருங்கள் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிடுது. இந்த மாதிரி தான் ஒன்றை போல் அப்படியே நல்லா அப்படியே ஒரு முருகு இதுவாக வறுவலாக இருக்கணும். அது ரொம்ப கருகவும் கூடாது. இப்போ அடுத்து ஆஃப் பண்ணிக்கலாம். ஆற வச்சு இதை அரைச்சிக்கணும். வறுவட்ட உளுந்து ஆறிடுது. இப்போ மிக்ஸி ஜாரை சேர்த்துக்கிறேன். இதை அரைச்சிக்கலாம், சலிச்சிக்கலாம். முதல்ல உப்பு சீடைக்கு மாவு கலந்துக்கலாம். ஒரு கப் எடுத்துருக்கேன் பச்சரிசி மாவு. அந்த மாவும் ஒரு கப் எடுத்துருக்கேன். 1 டீஸ்பூன் உளுந்து உப்போ பவுட்ரு ஆக்கணும் இல்லையா, அந்த பவுட்ரு. உளுந்து வறுத்துட்டு பவுட்ராக்கி சலிச்சு பவுட்ரு ஆக்கணுது. எள்ளு ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். தேங்காய் 1 டீஸ்பூன் சேர்த்து. உப்பு இதுக்கு தேவையான அளவு சேர்த்து. வெண்ணெய் 1 டீஸ்பூன் அளவுக்கு. அது வந்து ஃப்ரிட்ஜில் வச்சதால வெண்ணெய் வந்து கரையில், அதனால் கொஞ்சம் ஹீட் பண்ணிவிட்டு நான் சேர்த்துக்கிறேன். மாவை எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கலாம். கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயப்பொடி, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசையணும். நீங்கள் வெண்ணெய் இல்லாட்டினா நெய், அப்படியும் இல்லாட்டினா நல்லா சுட எண்ணெய் வந்து ஒரு கரண்டியை எடுத்து ஊற்றி விட்டுலாம். ஆனால் கையை வச்சு இது பண்ணாதீங்க, சூடாக எண்ணெய் ஊற்று. இதை அப்படியே சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். மாவு இப்படி தான் இருக்கணும், சாஃப்டாக இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ இதை சின்ன உருட்டையில் உருட்டி எடுத்துக்கலாம். ஒரே அளவு சைஸ். இது வந்து உப்பு சீடை வந்து கொஞ்சம் சின்னதாகவே உருட்டலாம். இந்த மாதிரி அப்படியே உருட்டி போட்டுக்கலாம். பெருசாக உருட்டினோம்னா அது கொஞ்சம் இதாக இருக்கும். ஒரே அளவாக எடுத்துக்கணும். வேறு சைஸில் போடுறீங்கன்னா அதெல்லாம் ஒரு தனியாக வேகணும். ஏன்னா ஒன்று பெருசும் சின்னமாக போடக்கூடாது. ஒன்று வேகும், ஒன்று வேகாது. அதுக்காக தான் ரொம்ப டைட்டாக உருட்டக்கூடாது. இந்த மாதிரி லேசாக ஒரு 3 விரலால் அப்படி உருட்டி போட்டுக்கணும். இதே மாதிரி எல்லாத்தையும் ஊற்றி எடுத்துக்கலாம். அடுப்பை ஆன் பண்ணி ஒரு எண்ணெய் சட்டியை வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் காயுது. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சீடையை உருட்டிட்டு வந்துட்டோம். இப்போ இதை சேர்த்துக்கலாம். ஒரு ஓரமாக அப்படியே போடணும். எண்ணெய்க்கு தகுந்த மாதிரி போடுங்க. உடனே கரண்டியை விடக்கூடாது. ஒரு 2 நிமிஷம் ஆகட்டும். எப்போதும் பலகாரம் செய்கிறேன்னா ஒரு விநாயகர் பிடிச்சி வச்சிடணும். வச்சுட்டு குங்குமம் வச்சு அவரை வேண்டிட்டு செய்தாக்கா அது நல்லபடியாகவே வரும், நல்லபடியாகவே நடக்கும். சீடையில் எள்ளு போடுறதாலேயோ இல்லை டைட்டாக நம்ம உருட்டிட்டோம்னாலேயோ தெரிக்கும். அதனால் நம்ம என்ன செய்யணும்னா கொஞ்சம் எட்ட இருந்தே நம்ம பாருங்கள். ரொம்ப உங்களுக்கு தெரிகிற மாதிரி இருந்ததுன்னா ஒரு தட்டை வச்சு இப்படி லைட்டாக இது பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக இதுக்கு வந்து தெரிக்காத இருக்கணும்னா வெள்ளை சீடையில் இந்த மாதிரி தெரிச்சிதுன்னு வச்சுங்களேன், கொஞ்சமாக கோதுமை மாவு கலந்துங்க. கோதுமை மாவு கலந்தோம்னா அது அந்த அளவுக்கு தெரிக்காது. நம்ம பதம் தான், அந்த வறுத்து அரைக்கிற பதம் தான் மாவு தெரிக்கிறதும் தெரிக்காத இருக்கிறதும். அப்படி உங்களுக்கு இன்னொரு டவுட் வந்ததுன்னா எள்ளை வந்து நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு கழுவிட்டு வானலில் வச்சு ஒரு வறுத்து எடுத்துக்கங்க. வறுத்து எடுத்துகிட்டு கலந்தீங்கன்னா அது அந்த அளவுக்கு புரியாது. அது ஒரு டிப்ஸ் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக கலர் மாறுது. இந்த மாதிரி சிம்மில் வச்சுட்டு செய்தால் தான் அது இருக்கும். அதே மாதிரி இப்படியே செய்யுங்க. ஒரே ஈவனாக எல்லா பக்கமும் சிவந்து வரும் இந்த மாதிரி செய்தோம்னா. பாருங்கள், கலர் நல்லா வந்துடுது. எண்ணெய் வந்து கடலெண்ணெய் விட தேங்காய் எண்ணெயில் செய்யலாம். அப்படி இல்லைன்னா வாசனை இல்லாத சன்ஃப்ளவர் ஆயிலில் செய்யுங்க. சீடைக்கு தேங்காய் அதில் போட்டிருக்கோம். தேங்காய் எண்ணெயில் செய்தால் இன்னும் நல்லாயிருக்கும். டேஸ்ட் அப்படியே செம கமகமான வாசனை வரும். போடும்போதே கலகலான்னு சத்தம் கேட்குது பாருங்க. இந்த மாதிரி தான் போடணும். இதே மாதிரி உருட்டி வச்சுக்கிற எல்லாத்தையுமே போட்டு எடுத்துக்கலாம்.
இப்போ வெள்ளை சீடைக்கு 1 கப்பு மாவு எடுத்திருக்கேன். இந்த 1 கப்பு மாவுக்கு 3/4 கப்பு வெல்லம். இதை வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டு 1/4 கிளாஸ் தண்ணியை போட்டு இந்த கப்பாலே ஒரு 1/2 கப்பு தண்ணியை வைக்கும். இது வந்து பாகாகணும்னு இல்லை, கரைச்சிக்கலாம். வெல்லம் வந்து கரைச்சிக்கணும். கப் மாவு எடுத்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்துக்கிறேன். தேங்காய் துருவல் 1 ஸ்பூன். வெண்ணெய் ரூம் டெம்பரேச்சருக்கு மாறிடுது, அதனால் அப்படியே போட்டுக்கலாம். 1 பிஞ்ச் அளவு சால்ட்டு. ஏலக்காய் பொடி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இதை அப்படியே கலந்து விட்டுக்குவோம். இப்போ இதை அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுவோம். இந்த மாதிரி இருக்கணும், போதும். வெல்லம் கரைஞ்சிடுது. வெல்லத்தை வடிகட்டி எடுத்துக்குவோம். ஏன்னா தூசிலாம் இருக்கும், அதனால் வெல்லத்தை வடிகட்டி எடுத்துக்குவோம். இப்போ இந்த வெள்ளை கரைசலை இந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பிசையணும். எல்லாத்தையும் ஒரேடியாக விட்டுறாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கணும். சாரி, இதில் நான் உளுத்த மாவு போடவே இல்லை. உளுத்த மாவு 1 டீஸ்பூனுக்கு போட்டுக்கிறேன். நான் அதை கலக்கவே இல்லை, மறந்துட்டேன். இப்போ இதில் கலந்துக்கலாம். மாவு இந்த மாதிரி தான் இருக்கணும். உப்பு நம்ம சின்னதாக உருட்டிக்கலாம். இது வந்து வெள்ளை சீடைக்கு சின்னதாக உருட்டணும், இதுக்கு வந்து கொஞ்சம் பெருசாகவே உருட்டிக்கலாம். இந்த சைஸுக்கு உருட்டிக்கலாம். எடுத்துகிட்டு வந்துட்டோம். எண்ணெய் வந்து மிதமான சூட்டில் தான் இருக்கணும். வெள்ளை சீடைக்கு ஒன்று தான் போடணும். அது வெள்ளை சீடைக்கு டப்புன்னு கரண்டியை விட்டு இது பண்ணிடக்கூடாது. அப்படியே தனித்தனியாக வந்துடும். அப்படியே தனித்தனியாக அப்படியே புட்டுட்டு வந்துடும். அதனால் கொஞ்சம் நேரம் அப்படியே மொல்லமாக அடிக்கொண்டு தான் நம்ம இது பண்ணணும். இந்த மாதிரி அடியில் விட்டு தான் நம்ம எடுக்கணும். இதுக்கே பாருங்கள் உடஞ்சிடுது. மிதமான தீயில் நம்ம இது பண்ணணும். இந்த சீடை 2 சீடையும் கிருஷ்ண ஜெயந்திக்கு நீங்களும் செய்து பாருங்கள். ஈஸி தான். மாவு ஊற வச்சு செய்ய முடியாட்டினாலும் கடையில் வாங்கி அந்த மாவே வறுத்துட்டு இந்த செய்யலாம். ஈஸியாக செய்யுங்க. பசங்களுக்கெல்லாம் கொடுங்க. கிருஷ்ண ஜெயந்திக்கு ரொம்ப ஹாப்பியாக இருங்க. இந்த ரெசிபிலாம் நீங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். அப்படியே எனக்கும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ. நெக்ஸ்ட் ரெசிபியில் பார்க்கலாம்.